السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2வது வாரத்தினுடைய கடைசி 3வது வகுப்புல இருக்கிறோம். இதுல வந்து நம்ம இந்த கடந்த கால வினைச்சொல் ஒரு விஷயம் கடந்த காலத்துல நடக்குது அப்படின்னா அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கறத வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஹோம் ஒர்க்ஸும் அதுக்காக வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ 3 எழுத்தா இருந்தாலும் எப்படி வந்து சர்ஃப் செய்யணும் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு 4 எழுத்து 5 எழுத்து அப்படின்றதையும் வந்து இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இப்போ முதல்ல 3 எழுத்துனா அதுக்கு வந்து ஃபஅல ஃபஅலா ஃபஅலு அப்படின்ற அந்த பேட்டர்ன் நசர நசரா நசரு கதப கதபா கதபு அப்படின்றத எப்படி சொல்லணும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கிட்டோம். ஸோ வந்து முதல்ல ஆண் பால் வரணும். அதோடைய இருமை, அதோடைய பன்மை படற்கையில வரணும். அடுத்தது பெண்பால் ஒருமை, இருமை, பன்மை அப்படின்றது படற்கையில வரணும் அப்படின்றத சொன்னோம். அடுத்தது வந்து முன்னிலை ஹாதிர் அப்படின்னு சொல்லுவோம். ஒருமை, இருமை, பன்மை ஆண் பால்ல வரணும். ம் நீ செஞ்ச அப்படின்ற அந்த அ அர்த்தத்துல. அடுத்தது முன்னிலையில பெண்பால். நீ ஒரு பெண் செஞ்ச, நீ இருவர் பெண்கள் செஞ்சீங்க, நீங்க பல பெண்கள் செஞ்சீங்க அப்படின்ற மாரி வரணும். கடைசியா வந்து தன்னிலை. நான் செஞ்சேன், நாங்க செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டர்ல தான் வரணும். இதுக்கான அர்த்தங்கள் எப்படி அந்த சர்ஃப மாத்தணும், ஃபேல மாத்தணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். எத்தன எழுத்து ஃபேல் வந்தாலும் இப்படிதான் நம்ம மாத்தணுங்கிறது நம்ம வந்து எந்த ஃபேலா இருந்தாலும் இப்படிதான் மாத்தணும். சோ அத வெறுமனே இத மட்டும் இப்படிதான் சர்ஃபு படிக்கணும் அப்படி இல்ல. அதுல வந்து இப்ப இந்த நசரன்னு இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஃபுல்லா அப்படியே ஒரே இடத்துல வரும். அப்படி இல்ல. இப்ப நசரத்தா அப்படின்டா, அவங்க 2 பெண்கள் உதவுனாங்க. அந்த ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு ஃபேல்ல ஒரு குர்ஆன் வசனத்திலயோ, ஒரு ஹதீஸ்லயோ வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போர்ல வந்து ஆயிஷா ரலியல்லாஹ், அதே போல உம்மு சுலைம் ரலியல்லாஹ் அந்த மாரி சில பேர் வந்து உதவி செஞ்சிருப்பாங்க. அப்ப 2 பெண்கள் அவங்க 2 பேரும் தான் வந்து உதவுனாங்கன்னு சொல்லுவோம். நசரத்தாண்டு அங்க மட்டும் ஃபெயில் வரும். ஸோ இந்த 14ம் ஒரு சேர வந்து எங்கேயும் வந்து யூஸ் ஆவாது. இது ஒண்ணொண்ணும் இடத்துக்கு ஏத்தாப்புல யாரு எந்த டைம்ல என்ன அமல் செஞ்சா, என்ன செயல் செஞ்சா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து இத வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த 14யும் ஒரு சேர மனப்பாடம் பண்ணிட்டு, அதுல எது எந்த இடம் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்கிறணும். இப்ப நீ உதவி செஞ்ச அப்படின்னு சொல்றதுக்கு, நசர்த்த அப்படின்றது தான் மைண்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். நாங்க உதவி செஞ்சோம்ன்னு சொல்றதுக்கு, நசர்னா அப்படின்னு எந்த வேர்டு எந்த இடத்துல வருதுன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அவன் செஞ்சான், நீ செஞ்ச, நான் செஞ்சேங்கிறதுக்கு எப்படி அ வார்த்தை வரும்ன்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா தான், நமக்கு வந்து வசனங்கள்லயோ, ஹதீஸ்லயோ, துஆக்கள்லயோ பார்க்கும் பொழுது, ஓகே இந்த வார்த்தை இப்படிதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து கண்டுபிடிச்சுக்கிற முடியும். அர்த்தங்கள விளங்கிக்கிற முடியும். ஸோ இந்த 14ம் ஒண்ணா வந்து வராது. ஒரு ஒரு வார்த்தையா எங்கெங்கேயாவது வருங்கும்போது, அத நம்ம வந்து தனித்தனியா வந்து ஞாபகம் வச்சுக்க முயற்சி செய்யணும். ஸோ அதே போல 2வது நாள் வந்து நம்ம வாக்கியங்கள் எப்படி அமைக்கணுங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து அப்படின்றதுல அதாவது 3 எழுத்து கூட 4 எழுத்தாவோ, 5 எழுத்தாவோ, 6 எழுத்தாவோ கூடுதலா சில எழுத்துக்கள் அசல் எழுத்தோட சேரும் அப்படின்னு சொன்னா, அதுக்கான உதாரணங்களும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்ப இந்த மாதிரி அ எழுத்துக்கள் சேரும் பொழுது சர்ஃப் எப்படி செய்றது அப்படின்னு கேட்டா, சேம் அதேதான். எதுவும் வந்து கூடுதல் குறைவாலாம் வந்து எதுவும் ஆகாது. எப்படி ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு அப்படின்னு சொல்லி சர்ஃப் செய்றோமோ, அப்படியே தான் நம்ம வந்து என்ன செய்யணும்? ஆ 4 எழுத்து, 5 எழுத்தா இருந்தாலும் சேர்க்கணும். அப்ப 4 எழுத்துல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அஃஅல அப்படின்னு ஒரு வடிவம் இருக்கு. அப்ப அந்த வடிவத்துக்கு வந்து என்ன வரணும்? ஆ அப்படி ஒரு அஃஅலன்ட்டு ஒரு வினைச்சொல் கிடையாது. அன்சல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினைச்சொல் இருக்கு. அப்ப அன்சலவ வச்சு இப்ப இறக்கினான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது ஸ்க்ரீன் எந்த அளவுக்கு தெளிவா தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு நோட்ல இருந்து எடுத்த ஃபோட்டோ. ஸோ வந்து இப்ப அஞ்சல அப்படின்ட்டு இருக்குன்னா, அப்ப அஞ்சல இறக்கினான். அவன் ஒரு ஆண் இறக்கினான். இத எப்படி இருமையாக்கணும்? அவர்கள் 2 ஆண்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு அலிஃப் போடணும். அவ்வளவுதான். அப்ப அன்சல, அன்சலா. அவங்க 2 பேர் இறக்கினாங்க. பன்மை எப்படி வரும்? வாவ் சுக்குன் சேர்ப்போம். அப்ப வாவ் சுக்குன் சேர்க்கையில என்ன ஆகும்டா, அந்த லாம் கலிமா கடைசி எழுத்து இருக்கு பார்த்தீங்களா? ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. லாம் கலிமாக்கு பொம்மை வரும். அப்ப இந்த 4 எழுத்துல எதுங்க லாம் கலிமான்டா, நம்ம அதுக்கு தான் படிச்சோம். அன்சலல வந்து நூனு, ஸா, லாம் அசல் எழுத்து. இந்த அலிஃப் தான் எக்ஸ்ட்ரான்னு படிச்சிருக்கோம். அப்ப இப்ப புரியுதா ஏன் ஃபா, ஐன், லாம் எடுத்து வச்சிருக்காங்க அறிஞர்கள் அப்படின்னு? அப்ப லாஸ்ட் எழுத்து
இப்ப 3வது எழுத்து தான் நம்ம லாம் கலிமா. 3வது எழுத்து ஒரு ஃபேலுடைய 3வது எழுத்துன்னு நம்ம படிச்சிருந்தோம்னா, இந்நேரத்துக்கு அலிஃப் முதல் எழுத்து, நூன் 2வது எழுத்து, ஸா தான் 3வது எழுத்துன்னு ஸாவுடைய ஹரக்கத் மாறி இருந்திருக்கும். ஆனா இப்ப இந்த ஃபா, ஐன், லாம் பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சனால, லாம் கலிமா வார்த்தையினுடைய அந்த 3வது அசல் எழுத்து. அப்ப இங்க எத்தனை எழுத்து இருந்தாலும் அசல் எழுத்து எதுவோ அதுல தான் 3வது எழுத்த நம்ம பார்ப்போம். சோ அப்படி ஒரு விஷயம் வந்து நமக்கு இப்ப ஞாபகம் இருக்கும். அப்ப அந்த 3வது எழுத்தான லாம் கலிமா வந்து என்ன செய்யணும்? தொம்மாக்கு மாத்தணும். ஏன் தொம்மாக்கு மாத்தணும்னா, வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக. வாவ் சுக்கூன்ல முடியுது. அப்ப அன்சலவ் அப்படி சொல்லாம, அன்சலு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அரபுகளுக்கு. நமக்கு எப்படினாலும் அது புது மொழிதான். எப்படி சொன்னாலும் கஷ்டப்பட்டோ, ஈஸியாவோ நம்ம படிச்சிருவோம். அரபுகள பொறுத்தவரைக்கும் அது ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுனால, அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த மாரி படிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அன்சல வந்து அன்சலு அப்படின்னு மாறுது. அப்ப அன்சல, அன்சலா, அன்சலு. பெண்பாலுக்கு என்ன செய்யணும்? தா சுக்கூன் சேர்க்கணும். அப்ப அன்சல கூட தா சுக்கூன். அன்சலத். பெண்பால் இருமை அன்சலதா. பெண்பால் பன்மை அன்சல்ன. அன்சல்ன. ஓகேவா? அன்சல்னா கிடையாது. அன்சல்ன. வெறும் நூன் ஃபத்தா தானே செய்வோம். அதுல என்ன செய்வோம்? லாம் கலிமாக்கு என்ன செய்யணும்? சுக்குன் வைக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப அன்சல்ன. அவர்கள் பல பெண்கள் இறக்கினார்கள். நீ இறக்கினாய். அன்சல்த. நீங்கள் இருவர் இறக்கினீர்கள். அன்சல் துமா. நீங்கள் பலர் இறக்கினீர்கள். அன்சல் தும். நீ ஒரு பெண் இறக்கினாய். அன்சல் தி. நீங்கள் இரு பெண்கள் இறக்கினீர்கள். அன்சல் துமா. நீங்கள் பல பெண்கள் இறக்கினீர்கள். அன்சல் துண்ண. நான் இறக்கினேன். அன்சல் து. நாங்கள் இறக்கினோம். அன்சல்னா. இதுதான் குரான்ல வரும். அன்சல்னா. இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அப்ப அன்சல்னா அப்படின்னா அன்சல்னா மினஸ்ஸமாய் மாஅன் தஹூரா அப்படி சொல்லி நிறைய வசனங்கள் இருக்கு. அன்சல்னா அப்படின்ட்டு வேதத்தை இறக்கினோம், நபிமார்களை அனுப்பினோம், ஆஹ் அதே போல தண்ணீரை மழையை இறக்கினோம், அதாவை இறக்கினோம். அந்த மாதிரி பல இறக்கினோம் அப்படின்ற அர்த்தத்துல அல்லாஹ் வந்து அதிகமா வந்து குரான்ல பயன்படுத்தியிருக்கான். அப்ப அஞ்சல, அஞ்சலா, அஞ்சலு அப்படின்றதுதான் இதுடைய சர்ஃப். அப்ப 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து ஆனாலும், எழுத்துக்கள் எத்தனை ஆனாலும் ஃபேல் மாதி கடந்த கால வினைச்சொல் அப்படிங்கிறது இதுதான். இப்ப அதே போல கர்ரமன்ற ஃபேல். கர்ரம கரும அப்படின்னா போன தடவை டேபிள் நம்ம படிச்சிட்டோம். கரும அப்படின்னா சங்கை செய்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப கர்ரம அப்படிங்கிறது கண்ணியமாக்குறது. ஒருத்தர் வந்து ரொம்ப கண்ணியப்படுத்துறது. ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ரொம்ப கண்ணியமா நடத்துனாங்க அப்படி சொல்றோம் பார்த்தீங்களா? அப்ப அந்த மாரி கண்ணியப்படுத்துறத வந்து கர்ரம அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அல்லாஹ் தஆலா வந்து நபிமார்கள கண்ணியமாக்கி இருக்கிறான். மற்ற மனிதர்களை யாவரையும் விட நபிமார்கள கண்ணியமாக்கியிருக்கான். நபிமார்கள்ல ஒருவரை ஒருவர் சிலரை விட அல்லாஹ் மேன்மையாக்கி இருப்பான். அப்ப அந்த மாதிரிலாம் சொல்லும்போது கர்ரம அல்லாஹ் சங்கை செய்தான், கண்ணியப்படுத்தினான் அப்படின்னு வருது. அப்ப இந்த கர்ரமாவுடைய ஃபேல் எப்படி வரும்? கர்ரம, கர்ரமா, கர்ரமு, கர்ரமத், கர்ரமதா, கர்ரம்ன, கர்ரம்த, கர்ரம்துமா, கர்ரம்தும், கர்ரம்தி, கர்ரம்துமா, கர்ரம்துன்ன, கர்ரம்து, கர்ரம்னா. அப்ப இதேதான். அந்த 4 எழுத்த மட்டும் நீங்க என்ன செய்ய தேவையில்ல. அந்த முதல்ல அந்த எழுத்துக்கள வந்து எத்தனை இருக்குன்னா நீங்க பார்க்க தேவையில்ல. அதோட ஹரக்கத் மாத்த தேவையில்ல. ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. அத அப்படியே வச்சுக்கிட்டு கடைசியில எப்போ என்ன சேர்க்கணுமோ, அத மட்டும் நீங்க சேர்த்தாலே போதுமானது. அப்ப இந்த மாரி வார்த்தைகள சொல்லி பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்துல சொல்லி பார்க்கணும். அர்த்தத்தோட சொல்லி பார்க்கும்போது நல்லா வந்து பிராக்டிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இப்ப கர்ரம் துமாண்டா என்ன? என்ன அர்த்தம் வரும்? கர்ரமு அப்படின்னா என்ன அர்த்தம் வரும்? கர்ரம் தூண்டா என்ன அர்த்தம் வரும்? அவர்கள் சங்கை செய்தார்களா? நீங்கள் சங்கை செய்தீர்களா? நாங்கள் சங்கை செய்தோமா? என்ன அர்த்தம்? அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது எல்லாமே நம்மளே அசைன்மென்ட்டா குடுப்போம்னு வைங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது, குரானோட நீங்க படிக்கும்போது, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து, ஓகே இங்க ஏதோ இருவர் பத்தி அல்லாஹ் பேசுறான். அவர்கள் இருவர் அல்லாஹ் சொல்றான். நீங்கள் இருவர்ன்னு என்னமோ அல்லாஹ் சொல்றான். நாங்க செஞ்சோன்ட்டு அல்லாஹ் என்னமோ சொல்றான். அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம், ஒரு ஆசை வந்து உங்களுக்கு வரும் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்ப அந்த மாரி எத்தனை எழுத்துக்கள் வந்தாலும், நம்ம வந்து மாதி சேம் சேம் தான். அப்ப இப்ப குரானுடைய உதாரணங்கள் 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து எத்தனையோ
மாதி கடந்த கால வினைச்சொல் குரான்ல எங்கெல்லாம் எப்படிலாம் வருதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்ச சூறா, அடிக்கடி ஓதக்கூடிய சூறா. இந்த வாரம் ஹதீஸ் பாடத்துல கூட நம்ம சொன்னோம். குல் அவுது பிரபில் ஃபலக் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம ஓதுறோம், காலையில சாயங்காலம் தொழுகைக்கு அப்புறம்னு நைட்டுன்னு எத்தனை தடவை ஓதுறோம் அப்படின்றதெல்லாம் சொன்னோம். அப்ப அந்த சூறால நமக்கு தெரிஞ்ச செயல்கள் எத்தனை வருது பாருங்க. அதாவது கடந்த கால வினைச்சொல் ஃபர்ஸ்ட் வசனத்துல ஒரு வினைச்சொல் இருக்கு, 2 வினைச்சொல் இருக்கு. ஆனா இப்ப அதுக்குள்ள நம்ம வேண்டாம். அது மறுவாரத்துலதான் 3வது 4வது இந்த 2 வாரங்கள்ல தான் இத பத்தி படிப்போம். அதை விட்டுருங்க. சோ குல் அஊது பிரபில் ஃபலக் விட்டுருங்க. மின் ஷர்ரி மா ஹலக். மின் ஷர்ரி மா ஹலக். இப்ப ஹலக் அப்படின்னு முடிச்சிடுறோம் இல்லையா, சுக்குன்ல முடிச்சிருவோம் நம்ம, அதனால நமக்கு தெரியல. ஆக்சுவலா வசனம் எப்படி இருக்கு, மின் ஷர்ரி மா ஹலக. மாண்டா என்ன, என்னன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன படைச்சானோ. ஓகே, அந்த ரப்பில் ஃபலக் இருக்கு பாத்தீங்களா, ரப். அந்த ரப்பு என்ன படைச்சானோ அவன் ஒரு ஆண் படைத்தான். அந்த அவன் யாரு அப்படின்னா ரப்புன்ற வார்த்தை ஏற்கனவே வந்துருச்சு முன்னாடியே வசனத்துல. அப்ப ஹலக்க அவன் படைத்தான். மீன் ஷர்ரினா என்ன, மின்னுனா இருந்து, ஷர்ருனா தீங்கு, தீங்கில் இருந்து. அவன் என்ன படைத்தானோ அதன் தீங்கில் இருந்து. அல்லாஹ் எதெல்லாம் படைச்சிருக்கானோ அதுல நல்லது கெட்டது இருக்கும்போது அந்த கெட்டதின் தீங்கு நமக்கு வந்துடக்கூடாது. அதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். குல் அஊது, நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் ஓத சொல்றான். அப்ப மா ஹலக்க, அல்லாஹ் என்ன படைச்சானோ, எதை படைத்தானோ. அப்ப ஹலக்க அவன் ஒருவன் படைத்தான். அந்த அவன் யாரு, ஹுவன்ற அர்த்தம், அவன் படைத்தான்ற அர்த்தம் இருக்கு. அந்த ஹுவ யார குறிக்குது, அவன்ன்றது யார குறிக்குது, இதுக்கு முன்னாடி வந்த ரப்ப குறிக்குது. ஓகேவா, அடுத்தது வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப. சோ வகப இது ஃபெயில் மால்தி பாருங்க. 3 எழுத்து இருக்கு. முதல் எழுத்து கடைசி எழுத்து ஃபத்ஹால இருக்கு. ஓகே, அப்ப அதை வச்சு முதல் எழுத்து கடைசி எழுத்து ஃபத்ஹால இருக்கிறத வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், மேக்சிமம் இது ஃபெயில் மால்தி தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்ப இங்கேயும் 3 எழுத்து இருக்கு. இந்த அலிஃப்லாம விட்டு பாத்தீங்கன்னா இதுவும் 3 எழுத்து இருக்கு. ஆனா முதல் எழுத்து கடைசி எழுத்து ஃபத்ஹால இருக்கா, இல்ல. முதல் எழுத்து தொம்மால இருக்கு, கடைசி எழுத்து கசரால இருக்கு. அப்ப இது ஃபெயில் கிடையாது. அப்ப இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னா இந்த ஃபெயில் மாதியை வந்து கண்டுபிடிக்கலாம். அப்ப அது ஒரு ஃபெயில்னு கண்டுபிடிச்சிட்டாலே அது ஃபஅல ஃபஅலா ஃபஅலு, கசப கசபா கசபு, லரப லரபா லரபு எந்த மாதிரி வந்தாலும் நீங்க கண்டுபிடிச்சலாம். 3 எழுத்து தான். அவர்கள் செஞ்சார்கள், நீங்கள் செஞ்சீர்கள், நாங்கள் செஞ்சோம் அப்படி மாறி வருதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப வகப வந்து இருள் சூழ்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப இருள் சூழும் போது, இதான போது, அப்ப இருள் சூழக்கூடிய அந்த செயல் அதை குறிப்பிட்டு அந்த டைம்ல வரக்கூடிய தீங்கை விட்டு நான் பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு கேட்கணும். அப்ப இருள் சூழ்கிறது அப்படின்ற ஒரு ஃபெயில் இங்க யூஸ் ஆகி இருக்கு. அதே போல கடைசி வசனம் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது. அப்ப பொறாமைப்பட்டான், ஹசத அப்படின்னா பொறாமைப்பட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதோடைய சர்ஃப் எப்படி வரும், ஹசத ஹசதா ஹசது. அப்ப நான் பொறாமைப்பட்டேன் எப்படி வரணும், லாஸ்ட்ல வரும், ஹசத்து அப்படின்ட்டு வரும். நாங்க பொறாமைப்பட்டோம், ஹசதுனா அப்படின்னு வரும் இல்லையா. அப்ப அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ண. அப்ப ஹசத அவன் பொறாமைப்பட்டான், எவன், ஹாசிதின் பொறாமக்காரன். எவனோ ஒருத்தன் பொறாமப்படுறான், எவனோ ஒருத்தன். சோ எவனோ ஒருத்தன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, ஆஹ் இது வந்திருக்குது, என்னது, நக்கீராவா வந்திருக்கு. மாரிஃபா நக்கீரான்ற என்ன ஞாபகம் இருக்கா, நம்ம நகுல படிச்சோம் பாத்தீங்களா. அலிஃப்லாம் போட்டா மாரிஃபா, தன்வீன்ல இருந்தா அது நக்கீரா, ஏதோ ஒரு அப்படின்னு அர்த்தம் வரும் அப்படிலாம் படிச்சோம். அப்ப அலிஃப்லாம் போட்டா குறிப்பிட்ட அந்த ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். நக்கீரால ஃபதஹத்தைன் கசரத்தைன் பொம்மத்தைன் வந்தா ஏதோ ஒண்ணு அப்படின்ற அர்த்தத்துல வரும், ஒருமைய குறிக்கும். அப்ப ஏதோ ஒரு பொறாமக்காரன், எவன் எந்த மூலையில எங்க கண்ணு வைக்கிறான், என்ன பொறாமப்படுறான் நமக்கு தெரியாது இல்லையா. அப்ப ஏதோ ஒரு பொறாமக்காரன் யாரா இருக்கட்டும், அவனுடைய பொறாமையை விட்டும் நான் பாதுகாவல் தேடுறேன். அப்ப ஹாசிதின் ஈரா ஹசதா. அப்ப அவன் பொறாமைப்பட்டான். அந்த அவன் யார குறிக்கும் அப்படின்னா ஹாசித் அப்படின்ற இங்க முன்னாடி வந்த வார்த்தையை தான் குறிக்கும். சோ மோஸ்டா அந்த மாதிரி செயல் இருக்குன்னா அந்த செயல் செஞ்சவங்க யாராவது அங்கேயே இருப்பாங்க. ஓகே, சோ இது ஒரு விஷயம். அடுத்த சூரா தப்பத் யதா பாருங்க. ஏதோ நம்ம பெரிய பெரிய சூறாக்கள், தெரியாத குர்ஆன் வசனங்கள் இல்ல, தெரிஞ்ச சூறாக்கள்லயே அரபி எவ்வளவு இருக்கு பாருங்க இப்ப நம்ம படிச்சதை வச்சு. இப்ப தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். தப்பத் அப்படின்னா தப்ப அப்படின்னா அழிஞ்சு போகணும் அப்படின்ற அர்த்தம், நாசமாகட்டும் அப்படின்ற அர்த்தம். அப்ப தப்ப அப்படின்ட்டு இருக்கு. இது என்ன ஃபெயல் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து முதல் வகுப்புல வந்து ஃபெயல் மாதி பத்தி பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். அதாவது என்னன்னா
மூணு எழுத்து வினைச்சொற்கள் இருக்கு பாத்தீங்களா? அதுல அலிஃப் வாவ் யா வரும் அப்படின்றது ஒண்ணு சொன்னோம். அதே மாதிரி ரெண்டாவது மூணாவது எழுத்து ஐன்களிமா லாம்களிமா ஒரே எழுத்தா வரும்போது ஷத்தா போட்டு நம்ம சொல்லுவோம் அப்படின்றத நான் சொன்னேனா அப்படின்ட்டு தெரியல. ஓகேவா? இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரத்த அப்படின்ட்டு ஒரு ஃபேல் இருக்கு. ஓகேவா? ரத்த அப்படின்னா பதில் அளிக்கிறது, ரிட்டர்ன் பண்றது, ரிப்ளை குடுக்கறது அப்படி அர்த்தம். சலாமுக்கு பதில் சொல்றது, ரிட்டர்ன் பண்றது அந்த மாதிரி அர்த்தம். அப்ப இது ஆக்சுவலா என்ன ஃபேல் அப்படின்னா ரதத அப்படின்ட்டு வரும். ரதத இது சொல்றதுக்கு ஒண்ணும் கஷ்டமா இல்ல. ஆனா அரபுகளுக்கு எதுக்கு ஒரே எழுத்த தனித்தனியா சொல்லுவானே, சேர்த்து ஒரே எழுத்தா ஷத்தா போட்டு விட்டுருவோம். ரத்தன்னு சொல்லிருவோம்னு இந்த மாதிரி நிறைய ஃபேல்கள் இருக்கு. ரத்த, மர்ர, பம்ம அப்படின்னு நிறைய ஃபேல்கள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி 3வது 2வது 3வது எழுத்து. ஓகேவா? 2வது எழுத்தும் கடைசி எழுத்தும். ஓகே. ஐன் கலிமா, லாம் கலிமா சேமா இருந்தா, ஒண்ணா இருந்துச்சுன்னா ஷத்தா போட்டு படிப்பாங்க அப்படின்றது அரபுகளோட ஒன் ஆஃப் த வழக்கம். அப்ப அந்த மாதிரி தான் இங்க தப்ப அப்படின்ற ஃபெயல் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தபப அப்படின்ட்டு வரும் ஆக்சுவலா. ஓகே. தபப. ஓகே. தபப தான் நாசமானான், நாசமாகட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்ப தப்பன்னு சேர்த்து சொல்றாங்க. அப்ப தப்ப அப்படின்னா நாசமாகட்டும். யாரு? அபூ லஹப். ஓகேவா? ரசூலுல்லாஹ பார்த்து ரொம்ப தொந்தரவு பண்ணான் பாத்தீங்களா? அவன் நாசமா போட்டும் அப்படின்னு அல்லாஹ் வந்து சபிக்கிறான். அப்ப தப்ப அவன் நாசமாகட்டும். சரி, இங்க தப்பத்துன்னு இருக்கே, இது என்னது? தப்ப இதோடைய சர்ஃப் சொல்லி பாருங்க. தப்ப, தப்பா, தபு, தப்பத் வருதா? தப்பத். அப்ப தப்பத் யதான் நம்ம இவ்வளவு நாள் சொன்னது ஒரு பெண்பால் வார்த்தை. ஃபஅலத் அவள் ஒரு பெண் செய்தாள் அப்படின்ற அர்த்தம் வரும் இல்லையா? அந்த அர்த்தத்துலதான் தப்பத் அப்படின்னு வருது. சரி, இங்க எதுக்கு பெண்பால்ல வருது? அபூலஹப் பத்தி தானே பேசுறோம் அப்படின்னு கேட்டா, இதோட டிரான்ஸ்லேஷன் எடுத்து பாருங்க. தப்பத் யதா அபீ லஹபின் வத்தப் அப்படின்னா நாசமாகட்டும், அபுலஹபின் இரு கரங்களும் நாசமாகட்டும், இன்னும் அவனும் நாசமாகட்டும் அப்படின்னு வரும். அப்ப அபூலஹபுடைய கைகள் நாசமாகட்டும் அப்படின்ட்டு வந்து இந்த வசனத்துல வருது. சரி, இப்ப கைகள் நாசம், ஏன்னா அவன் வந்து கையால மண் அள்ளி எடுத்து போடுவான். சீரால் நீங்க படிச்சிருப்பீங்க. ரசூலுல்லாஹ் வந்து இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யும் பொழுது எல்லார் முன்னாடியும் என்ன செய்வான்னா, கையால மண் அள்ளி போட்டு வந்து சபிப்பான். இதுக்கா எங்களை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரசூலுல்லாஹ் வந்து ஏசி பேசுவான். அப்ப அதுக்குத்தான் வந்து அந்த கை தானே அப்படி இந்த மண் அள்ளி அப்படி ரசூலுல்லாஹ் மேல போட சொல்லுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை அழிஞ்சிரும் அப்படின்னு வந்து அல்லாஹ் தஆலா வந்து சபிச்சான். அப்ப கைகள் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, இப்ப கை நாசமாகுதுன்றதுக்கு எதுக்கு இங்க பெண்பால் வார்த்தை? இப்ப நாசமாகுதல் அப்படின்ற செயலை செய்யறது எதுன்னு பார்த்தா இந்த கைகள் தான். அந்த கைகளை எதுக்கு இங்க எல்லாம் பெண்பாலா யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி குரூப்ல சொல்லாதீங்க, பிரைவேட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். எதனால இந்த வார்த்தை பெண்பாலில் இருக்கிறது அப்படின்றத நீங்க சொல்லணும். நான் இங்க க்ளூ கொடுத்துட்டேன். அந்த செயல் ஆண்பால், பெண்பால் அப்படின்னு எப்படி மாறும்னா, அதோடைய செயலை செஞ்சவங்க யாரோ அதுதான் வந்து ஆண்பால், பெண்பாலா மாறும். அப்ப இந்த இடத்துல நாசமாகுதல் அப்படின்ற செயல் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தா, இந்த கைகளுக்கு தான் நடக்குது. அப்ப இவங்க தான் இங்க ஃபாயில். அவங்க தான் அந்த செயலை செய்யக்கூடியவங்க. அந்த நாசம்ன்ற விஷயம் கைக்கு தான் நடக்குது. அப்ப அந்த கையின்றத குறிக்கிறதுக்கு ஏன் அல்லாஹ் வந்து இங்க பெண்பால்ல பயன்படுத்தியிருக்கான் ஃபேல அப்படின்னு. இப்ப ஹரஜத் ஃபாத்திமா, ஃபாத்திமா வெளியேறினாள். ஃபாத்திமா பெண்பால், அதனால ஹரஜத் வருது. ஆனா இங்க கை ஏன் பெண்பாலா வந்திருக்குன்றத சொல்லணும். இது நஹூல நம்ம நடத்தின ஒரு சட்டம். அத வச்சு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அப்ப தப்பத் அவனோட கைகள் நாசமாகட்டும். தப்ப இன்னும் அபூலஹப் அவனும் நாசமாவட்டும் அப்படின்ட்டு வருது. அப்ப இதோட செயலுடைய ஃபாயில் யாரு? இந்தா இருக்கு அபீலஹபு அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ப இப்படி ஒரு ஃபேல். அப்போ ஒரு ஃபேலுடைய ஆண் பாலும் இருக்கு, இங்க பெண் பாலும் வந்திருக்கு. அப்ப இது ஒண்ணு. அதே போல மா அகுனா அனுகு. அகுனா அப்படிங்கிறது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேலுடைய வார்த்தைகள்ல அலிஃபோ, வாவோ, யாவோ வரும் சம்டைம்ஸ். ஓகேவா? இப்படியும் வரும். சோ அந்த மாதிரி இங்க யான்றது ஒரு ஸ்பெல்லிங்கா வந்திருக்கு. சரி. இப்ப வந்து இது எத்தனை எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, 4 எழுத்து வினைச்சொல் இது. ஓகேவா? அலிஃப்ல ஆரம்பிச்சிருக்கு பாத்தீங்களா? அகுனா. இது அஃஅல 3 எழுத்து கூட. கனா அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா இதோடைய கனா அல்லது கனிய அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதோடைய 3 எழுத்து. அதுல அலிஃப் எக்ஸ்ட்ரா சேர்ந்து அகனா, அஃஅல அப்படின்ற வடிவத்தில் வந்திருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. மத்தபடி இது எப்படி இது 4 எழுத்து அப்படின்லாம் வந்து யோசிக்க வேணாம். ஆனா இதுவும் ஒரு கடந்த கால வினைச்சொல். பயன் தருகிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப மா அகுனானா பயன் தரலன்னு ஒரு அர்த்தம் வரும். பின்னாடி பார்க்கலாம். இங்க அடுத்து கசப.
3 எழுத்து இருக்கு. முதல் எழுத்து, கடைசி எழுத்து ஃபத்ஹால இருக்கு. கசபன சம்பாரித்தான் அப்படின்னு அர்த்தம். அவன் சம்பாரிச்சதெல்லாம் அவனுக்கு யூஸ் ஆவாதுன்னு சொல்றான். அப்ப கசபன்றது ஃபெயில் மாதி. அதே போல வேற என்னது? அத்அமஹும். இது எந்த சூரான்னு பார்த்தீங்கன்னா, சூரா குரைஷ். ஆமா, லீலாஃபி குரைஷ்ல தான் கடைசி வசனம் வரும். அல்லதி அத்அமஹும். அவன் எப்படிப்பட்டவன்னா, அத்அம. அப்ப தஅம அப்படின்னா உணவு சமைக்கிறதுன்னு அர்த்தம். அத்அம. அப்ப 3 எழுத்து கூட எக்ஸ்ட்ரா ஒண்ணு வந்திருக்கு இல்லையா? அப்ப இத பார்த்தாலே தெரியுது இது 4 எழுத்தா இருக்கு அப்படின்னு. அப்ப அத்அம உணவு அளித்தான். ஓகேவா? உணவு அளித்தான். யாருக்கு? அந்த குறைஷிகளுக்கு. உங்களுக்கு உணவளிச்சானே, அந்த இறைவன வணங்குறத விட்டுட்டு நீங்க சிலை வணக்கம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறது. அப்போ ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சா, ஒட்டுமொத்த கதையுமே நம்மளால ஒப்பிக்க முடியும். அப்ப அந்த அளவுக்கு அரபு மொழியில இந்த சர்ஃப்ங்கிறது என்ன செய்யுது? குரான புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கு. அப்ப அத்அம அவன் உணவளித்தான். அப்ப இது 4 எழுத்து வினைச்சொல். அவன் உணவளித்தான். அதே போல ஃபஅல ரப்புக நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாரி 3 எழுத்து வினைச்சொல். என்ன செய்தான் என்று. அப்ப செய்தான் அப்படின்ற அர்த்தம். அதே போல அதுக்கு அடுத்த வசனத்துல அர்சல அலைஹிம். அர்சலங்கிறதும் 4 எழுத்து வினைச்சொல் இல்லையா? முதல் எழுத்து, கடைசி எழுத்து ஃபத்ஹால இருக்கு. ஆ ஆனா இது 3 எழுத்தான்னு கேட்டா கிடையாது. சோ 3 எழுத்த பொறுத்தவரைக்கும் தான் முதல் எழுத்து, கடைசி எழுத்து ஃபத்ஹான்னு நம்ம சொன்னோம். 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்துல நம்ம அப்படி ஒரு கான்செப்டே சொல்லல. அப்ப இது ஆனா 4 எழுத்து வினைச்சொல். அர்சல அனுப்பினான் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அர்சல அனுப்பினான். ரசூல்னா அனுப்பப்பட்ட தூதர்ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப தூதருக்கு ஏன் ரசூல் ஸ்பெல்லிங் வந்துச்சு? அர்சலன்ற ஃபெயல்ல இருந்துதான். அப்ப ஒரு வார்த்தை வேறு வார்த்தையா மாறுறது தானே சர்ஃப். அப்ப அர்சல தான் ரசூல் அப்படின்ட்டு ஆகியிருக்கு. அதே போல ஃபஜஅலஹும் காஸ்ஃபி மஅகுல். ஃபஜஅலஹும்ல அப்படின்றது என்னது? எனவேன்னு ஒரு அர்த்தம் வரும். நம்ம நஹ்வு கிளாஸ்லயே பார்த்துட்டோம். எனவே ஃபன்றது எனவேன்ற அர்த்தம் குடுக்கும். அப்ப ஓகே. ஹும் அப்படின்றது என்ன? தமீர். அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பிரதிபெயர் சொல். ஹுவ, ஹுமா, ஹும். அந்த ஹும் இங்க இருக்கு. இத விட்டுருங்க. அப்ப ஃபாவ விட்டு ஹும்ம விட்டு பார்த்தீங்கன்னா, ஜஅல 3 எழுத்து வினைச்சொல். ஜஅல ஆக்கினான். ஜஅலனா ஆக்கினான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப ஆக்கினான். எப்படி ஆக்கினான்? அந்த யானைப்படைய மென்னு தின்னப்பட்ட வைக்கோல போல ஆக்கினான். அப்ப அந்த ஆக்கினான்ற அர்த்தத்த குடுக்க இது வந்திருக்கு. அடுத்து இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபதா. இதுல ஜாஅ அப்படிங்கிறது ஃபெயில் மாதி தான். 3 எழுத்து வினைச்சொல். ஆனா அதுல ஒரு எழுத்து என்னது? அலிஃபா இருக்குது. சோ ஜஅ எப்படி சொல்றது? இது எப்படி படிக்கிறதுன்னே தெரியல. ஜாஅ அப்படின்னு தான் இத அரபுகள் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றாங்க. இதுல 3வது 3 எழுத்துங்கும்போது அந்த நடு எழுத்து எதுன்னு நம்ம ஈஸியா சொல்ல முடியாது. படிக்கும்போதே பாருங்க, ஜ அ அ அப்படின்னு வரும். அதத்தான் ஜா அப்படின்னு மாத்திருக்காங்க. ஓகே. சோ இது ஒண்ணு. அதேபோல ரஅய்த ரஆண்டா பார்த்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப ரஅய்த அப்ப அந்த தேல இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஃபஅல்த நீ செஞ்ச அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மாரி ரஅய்த நீ பார்த்த அப்படின்ற அர்த்தத்த இங்க வந்திருக்கு. அதே போல இது சூரா ஹுமஸான்னு நெனைக்கிறேன். அல்லதி ஜமஅ மாலவ். சோ ஜமஅ ஒண்ணு சேர்த்தான். ஓகேவா? ஜமஅ சேகரித்தான். சம்பாரிச்சு சேகரிச்சு வைக்கிறதுல, அந்த சேர்த்து வைக்கிறது தான் ஜமஅ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஜமஅ ஒண்ணு சேர்த்தான், சேகரித்தான். இங்க என்ன ஃபெயலு? அத்தத. அத்தத எத்தன எழுத்து ஃபெயல் கண்டுபிடிங்க பார்ப்போம். அத்தத. பார்த்தாலே வேவ விட்டுருங்க. எனவே அது மேலும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். ஹூ பிரதிபெயர் சொல் தமீர். ஓகேவா? ஹுவ, ஹுமா, ஹும்ல வரும் இல்லையா? அந்த ஹூ. அதுதான் இது. அப்ப இத விட்டுட்டு இந்த அத்ததவ மட்டும் ஃபெயலா எடுத்துக்கங்க. எண்ணினான். கவுண்ட் பண்ணி பார்க்கிறது. 1, 2, 3ன்னு எண்றது பார்த்தீங்களா? அதுதான் அத்ததன்ற அர்த்தம். இது எத்தன எழுத்து? ஐன் ஒரு எழுத்து, தால் ஒரு எழுத்து, தால் ஒரு எழுத்து. 3 எழுத்து தானா? இல்ல. இங்க ஒரு ஷத்தா இருக்கு. அப்ப இன்னொரு தால் வேற இருக்கு. அப்ப அததத அப்படின்ட்டு வரும். அதத்தான் சேர்த்து அத்தத. 2 தால ஒண்ணாக்கி ஆக்கிட்டு இன்னொரு தால், இன்னொரு எழுத்தும் சேர்ந்து வந்திருக்கு. அப்ப அத்தத. ஓகே. இது அப்ப எத்தன எழுத்து? 4 எழுத்து வினைச்சொல். அப்ப ஃபஅல மாரி அத்தத. எண்ணினான், கவுண்ட் பண்ணான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா. இதுல யஹ்சபுன்றதும் ஃபெயல் தான். ஆனா அடுத்த வகுப்புல பார்ப்போம். அஹ்லதாவ மட்டும் பாருங்க. அஹ்லத, ஹலத, யஹ்லுது அப்படின்னு நிரந்தரமா இருக்கிறது. அப்ப இந்த ஹூவ விட்டுருங்க. இது பிரதிபெயர் சொல். அப்ப எப்படி வருது? ஆ அகலத. இது எத்தன எழுத்து மாரி தெரியுது? 1, 2, 3, 4. அப்ப 4 எழுத்து வினைச்சொல். அல வடிவத்துல வந்திருக்கு. அப்ப இந்த மாரி 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து ஃபுல்லாவே முழுக்க முழுக்க என்ன செய்யுது? ஆ குரான்ல அதிகமா இருக்குது. அதே போல இங்கேயும் தன்னாச நம்ம சொல்லிட்டோம். எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். அ அத்தைனா
இன்னா அழுத்தைனா. சோ அழுத்தா அப்படின்னா கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். அழுத்தா 4 எழுத்து வினைச்சொல். ஓகேவா? அலிஃபு, ஐனு, தா, யா 4 எழுத்து வினைச்சொல். அழுத்தா அஃஅல வடிவம். அதுல அழுத்தா, அழுத்தையா, அழுத்தூ அப்படி சொல்லிட்டு சர்ஃப் செய்யும்போது அழுத்தைனா. நான்டு முடிஞ்ச என்னது? நாங்க செஞ்சோன்ட்டு அர்த்தம். அப்ப அழுத்தைனா நாங்க கொடுத்தோம். உங்களுக்கு கௌசர கொடுத்தோம். ஓகேவா? அப்ப இப்படி ஒரு ஃபெயல். அதே போல அர்சல அலைஹிம் பார்த்துட்டோம். யம்னஊன நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஃபஅல ரப்புக்க பார்த்துட்டோம். அல்லதி ஜமஅ பார்த்துட்டோம். இது நெக்ஸ்ட் வீக். தனஸ்ஸலு நெக்ஸ்ட் வீக்கே பார்க்கலாம். சகுலத் இங்க பாருங்க. சகுலத் வந்திருக்கு. சகுல அப்படின்னா கனமாகிறதுன்னு அர்த்தம். அப்ப சகுல, சகுலா, சகுலு, சகுலத். ஓகே, சகுலத். தராசுகள் கணக்கிறது. அது பெண்பால் வார்த்தை. மவாசினுங்கிறது பெண்பால் வார்த்தை. அதனால அதோடைய ஃபேல் என்ன செஞ்சிருக்கு? சகுலத். தராசு கணக்குது அப்படின்ட்டு வருது. அதே போலதான் ஹஃபத் அப்படின்னு வரும். ஹஃபத், சகுலத் ரெண்டுமே பெண் பால்ல வருது. அதே போல எஸ்துரு இப்ப வேணாம். துஹத்திசு இப்ப வேணாம். ஃபல்யஅபுது இப்ப வேணாம். ஹத்தா ஜுர்தும். தும் அப்படின்னு முடிஞ்சா என்னத்துல வரும்? தும். தும்ல முடியறதுக்கு எப்படி வரும்? நீங்கள் பல பேர், நீங்கள் பல ஆண்கள் அப்படின்னு வரும். அப்ப ஜுர்தும் நீங்கள் சந்திப்பீர்கள். எத? மக்காபீர் அப்படின்னா வந்து அஹ், இது கபர்கள், மன்னரைகள். அப்ப மன்னரைகளை நீங்கள் சந்திக்கும் போது அப்ப ஜார அப்படின்ற ஒரு ஃபேலு இது எப்படி வரும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அதை நம்ம அட்வான்ஸ் அரபில தான் படிக்க முடியும். ஜுர்து அப்படின்னா நான் சந்தித்தேன். அப்ப ஜுர்த, ஜுர்துமா, ஜுர்தும் அப்படின்னா நீங்கள் பல ஆண்கள் சந்தித்தீர்கள். சோ இது ஆண்களுக்கு மட்டும் குறிப்பிடல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஆண்களை சொன்னா அது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் சேர்த்துதான். அப்ப ஜுர்தும் அப்படின்னா நீங்க எல்லாரும் பாப்பீங்க. அப்ப காசு பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. கபர பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஐய்யய்யோ! நன்மைய சேர்க்கலேன்னு தோணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஜுர்தும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ட்டு வருது. அதே போல மறுமை நாள்ல வந்து பூமி வந்து நிலநடுக்கம் ஏற்படும் இல்லையா? 3 பூகம்பங்கள் வந்து ஏற்படும். அப்ப அத பத்தி அல்லாஹ் வந்து சூரா ஜில்ஜால்ல சொல்லும்போது அஹ்ரஜ. ஹரஜ அப்படின்னா வெளியேறினான் 3 எழுத்து. அது கூட ஒரு அலிஃப் சேருது. அஹ்ரஜ வெளியேற்றினான். அப்ப அஹ்ரஜ, அஹ்ரஜா, அஹ்ரஜூ, அஹ்ரஜத் அவள் ஒருத்தி வெளியேற்றினாள். இந்த அவள் யாரு? இந்த பூமியத்தான் அல்லாஹ் பெண்பாலா பயன்படுத்தியிருக்கான். ஏன்னா அரபுகள் அருதுன்ற வார்த்தைய பெண்பாலா தான் யூஸ் பண்றாங்க. அதுல எந்த அடையாளமும் இல்ல. ஆனா பெண்பால் வந்து அரபுகளுடைய பயன்பாட்டின்படியும் சில வார்த்தைகள் பெண்பாலா தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி அருதுன்றது பெண்பால் நமக்கு தெரியும். அப்ப அதுக்குத்தான் அஹ்ரஜத் பூமி வெளியேற்றும் அப்படின்ற ஒரு ஃபேலை யூஸ் பண்ணியிருக்கான். அதே போல வக்காலல் இன்சானு மாலஹா. காலன்றதும் ஒரு ஃபேல் தான். கடந்த கால வினைச்சொல் தான். அதே போல வத்த கோணல் ஜிபாலு இது எல்லாமே அடுத்த வாரம் நம்ம படிக்க போற தலைப்புக்கான வசனங்கள். அதனால தான் இதெல்லாம் நான் வந்து சொல்லல உங்களுக்கு. இதுவும் அதேதான். இப்ப கடைசியா ரலியல்லாஹு அன்ஹும் அடிக்கடி சொல்லுவோம். சஹாபிகள் பேர சொல்லிட்டாலே ரலியல்லாஹு அன்ஹும் சொல்றோம். அப்ப ரதிய 3 எழுத்து வினைச்சொல். ரா, பாது, ய. ரதிய அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அப்ப ரதிய யார் பொருந்திக்கிட்டா? அல்லாஹ் பொருந்திக்கிட்டான். அப்ப அந்த அல்லான்ற வார்த்தைக்கு என்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? தொம்மா போட்டிருக்கோம். அப்ப அந்த செயலை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு தொம்மா வரும். இப்ப இங்க காலல் இன்சானு மனிதன் கூறினான். அப்ப மனிதன் தான் சொல்றாங்க போது இன்சானுக்கு தொம்மா போடுறோம். பூமி வெளியேற்றும் அஹ்ரஜத்து. எது வெளியேத்துது? பூமி தான் வெளியேறுது. அப்ப அந்த அருதுக்கு தொம்மா. தராசுகள் கணக்கிறது. அப்ப தராசு அப்படின்ற அந்த மவாசின்ன்ற வார்த்தைக்கு தொம்மா. சோ இந்த மாதிரி அந்த செயலை செய்யக்கூடியவங்களுக்கு தொம்மா வரும். அது எத்தனை எழுத்து ஃபெயிலா வேணா இருந்துட்டு போது. ஆண்பால், பெண்பால், ஒருமை, இருமை, பன்மை பார்த்துக்கிறணும். எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கணும். சோ இது போல நீங்க ஓதக்கூடிய இந்த வாரம் உங்களுக்கு வந்த துவாக்கள்லயோ, இல்ல ஹதீஸ்லயோ, இல்ல நான் குர்ஆன் வசனங்கள் தர்ஜுமா நெறைய குர்ஆனோட ஹதீஸோட தொடர்பு இருக்கு இல்லையா? சோ இதுல வந்து தேடுங்க. ஏதாவது சில வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. இது ஃபெயில் மாதியா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. சர்ஃப பிராக்டிஸ் பண்ணி சொல்லுங்க. நானும் வந்து ஹோம் ஒர்க் தரேன். கடைசியா அதோடைய சென்டென்சஸ் 4 எழுத்து, 5 எழுத்துனாலும் இதேதான். இப்ப அன்ஃபக அப்படின்றது ஒரு 4 எழுத்து. நஃபகன்றது 3 எழுத்து. அது கூட வந்து ஒரு அலிஃப் சேரும்போது அன்ஃபக செலவு செய்தான். அப்ப அன்ஃபக ஒரு ஆண்பால் வார்த்தை. அன்ஃபக ரஜுலு மனிதன் செலவு செய்தான். அப்ப அந்த செய்யக்கூடிய ஆளுக்கு வந்து பொம்மை அடையாளத்தை நம்ம கொடுத்திருக்கிறோம். அன்ஃபக ரஜுல். அடுத்தது இஸ்தஸ்கு. அதாவது இஸ்த அப்படின்ற 3 எழுத்து வந்து எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்குன்னா அப்ப இது என்னது மொத்தம்?
3 எழுத்து கூட எக்ஸ்ட்ரா 3 எழுத்து, 6 எழுத்து சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப இஸ்தஸ்கு தண்ணி வேண்டி கேட்கிற தண்ணி வேணும்னு கேட்கிறது அல்லது மழை வேணும்னு கேட்கிறது தான் இஸ்தஸ்கு. அப்ப 6 எழுத்து வினைச்சொல் வருது. அப்ப பன்மையில இருக்கு. இப்ப ஃபெயல் எத்தனை எழுத்தா இருக்கட்டும். ஆனா வந்து வாவ் சுக்கூன்ல முடியுது. அப்ப என்ன அர்த்தம்? அது பன்மையில இருக்குன்னு அர்த்தம். இஸ்தஸ்கு. அப்ப அவர்கள் பல ஆண்கள் தண்ணி கேட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சோ அது யாரு அப்படின்னா இங்க ரிஜாலு ஆண்கள், மனிதர்கள் அப்படின்றது. அதே போல அன்சல அல்லது நஸ்ஸல இறக்கினான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹூன்ற வார்த்தைக்கு தொம்மா போட்டுருங்க. அல்லாஹ் இறக்கினான். என்ன இறக்குனா ஏது இறக்குனாலும் ரெண்டாவது. ஆனா செயல் செயல் செஞ்சவங்க அதுதான் இப்ப மஸ்ட். அடுத்து கஸ்ஸர. கசரண்டா உடைக்கிறது. ஒரு எழுத்து ஒரு ஐன்கலிமை எக்ஸ்ட்ரா போட்டு 4 எழுத்தா கஸ்ஸரன்னா துண்டு துண்டா உடைச்சிடுறது. ஓகேவா? சல்லி சல்லியா நொறுக்குறதுங்கிறோம். அந்த மாதிரி துண்டு துண்டா உடைக்கிறது. அப்ப கஸ்ஸர அப்படின்னா உடைச்சிட்டான். அப்ப யார் உடைச்சா? அல் வலது. அப்ப இது ஆண்பாலா இருக்கு. வலதுன்ற சிறுவன் ஆண்பால்னா கஸ்ஸர ஃபேல் ஆண்பாலா தான் இருக்கு. இப்ப அந்த கஸ்ஸரக்கு வந்து இப்ப உடைச்சது ஒரு பொம்பளை பிள்ளை, குட்டி பிள்ளை. அல் பின்து அப்படின்னா அப்ப இங்க கஸ்ஸர எப்படி மாறணும்? கஸ்ஸரத் அப்படின்னு மாறணும். 2 பெண்கள் உடைச்சிட்டாங்க. கஸ்ஸரத்தா அப்படின்னு வரும். அப்ப அந்த சர்ஃப வந்து கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் அதனாலதான் ஃபெல் மாதிரி 2 வாரமா நம்ம நடத்திட்டு இருக்கோம். இது புரிஞ்சாதான் ஏனைய 8 வாரங்கள் புரிய போகுது. அப்ப இதுல கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் எடுத்துக்கணும். அதே போல பத்தல மாற்றினான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பதிலுக்கு பதில் தர்றது இருக்கு இல்லையா? பத்தலனா மாற்றினான். அப்ப பத்தல் தூண் முடிஞ்சா என்னது? நான் மாற்றினேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப பத்தல் நான் மாத்தினேன். இத குடுத்துட்டு அதை மாத்திட்டேன் அப்படி சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் பத்தல் நான் மாற்றினேன். 4 எழுத்து வினைச்சொல். அதே போல இஹ்மர்ரல் ஜஸது. இஹ்மர்ர மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? அலிஃப் இருக்கு, ஹா இருக்கு, மீம் இருக்கு, 2 ரா இருக்கு. ரா ஷத்தா. அப்ப 2 ரா இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை? 5 எழுத்து. இஹ்மர்ரக்கு என்ன அர்த்தம்னா சிவப்பாயிருச்சுன்னு அர்த்தம். ரெட் கலர்ல ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஓகே. என்ன ரெட் கலர்ல ஆச்சு? அல் ஜஸது. ஜஸதுனா உடம்பு. ஓகே. இது தெரியாத வார்த்தை மாதிரி யோசிச்சிடாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி. என்னுடைய உடம்புக்கு ஆஃபியத் குடுத்தானே அந்த இறைவன் சொல்றான். அப்ப ஜஸதுன்னா உடல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இஹ்மர்ரல் ஜஸது சொல்லுவோம் பாருங்க. முகம் செவந்துருச்சு, கை செவந்துருச்சு, உடம்பு அப்படியே சிவப்பாயிருச்சு. அந்த மாதிரி ஜஸது இஹ்மர்ரல் ஜஸது. அப்ப இந்த வார்த்தைக்கு தான் நம்ம தொம்மா கொடுக்கணும். அதே போல தகல்லம மூசா. மூசா பேசினார். தகல்லம எத்தனை எழுத்து? தா 1, காஃப் 2, லாம் 2 இருக்கு. அப்ப 3, 4, மீம் வந்து 5. அப்ப மொத்தம் 5 எழுத்து வினைச்சொல். அப்ப எழுத்துக்கள் எத்தனை மாறினாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஒருமை, இருமை, பன்மை, ஆண்பால், பெண்பால் பார்த்து நம்ம என்ன செய்யணும்? யூஸ் பண்ணிக்கணும். அந்த செயலை செய்யக்கூடியவங்களுக்கு தொம்மா போடணும். மூசான்ற பேர்ல வந்து ஸ்பெல்லிங் வந்து நம்ம தொம்மா மாத்த முடியாது. அதனால மூசான்றது மூசாவாவே இருக்கு. மூசு அப்படின்னு பேரை மாத்த முடியாது. அது ஸ்பெல்லிங். அதனால இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான கிளாஸ். ஸோ 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து இதுக்கு வந்து எப்படி சர்ஃப் செய்யணும்னு பார்த்திருக்கோம். அத சென்டென்ஸ்ல எப்படி பார்க்கணும்னு பார்த்திருக்கோம். அதே போல அத குர்ஆன் வசனங்களா வச்சும் பார்த்திருக்கோம். ஸோ இத நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வாரமும் ஹோம் ஒர்க் தரேன். கண்டிப்பா நல்லா பிராக்டிஸ் பண்ணி என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ